ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷனோட வந்திருக்கோம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து எதனால போட்டோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஜாப் டீட்டெயில்ஸ் பத்தி ஏதாச்சும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்றது, நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காகவும் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் செக்ஷன்ல டெய்லி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பேங்க் ஜாப், அதுக்கப்புறமேட்டு ஆர்ஆர்பி ஜாப் இது பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் டேட் என்னென்ன அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட் செக்ஷன்ல நாங்க போட்டுட்டு இருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. அதை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன ஜாப் போஸ்டிங்ஸ்க்கு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம ஷார்ட் செக்ஷனை செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்ன ஜாப் நோட்டிபிகேஷன் அப்படின்னா வந்து சுகாதார சுகாதாரத்துறையில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன். அது வந்து எங்கன்னா வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன ஜாப் போஸ்டிங் அப்படிங்கறது இந்த வீடியோல ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இதோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னா எம்ஏ, எம்எஸ்சி, எம்எஸ்டபிள்யூ அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் ஜாப் வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் சேலரி வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 23,800 அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட லாஸ்ட் டேட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 31st August 2024 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஜாப் வேகன்சிக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றதையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட்டிபிகேஷன்ல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா என்ன பார்க்க போறோம்னா இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா இருக்கு. நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் வந்து செங்கல்பட்டு மாவட்ட நலவாழ்வு சங்கத்துல இருந்து ரிலீஸ் பண்ண ஜாப் நோட்டிபிகேஷன். ஓகேங்களா? இது வந்து எங்க ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அதுல வந்து ஒர்க்கிங் பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸ் வந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்னா உளவியலாளர், மனநல சமூக சேவகர், கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர் அப்படிங்கிற 2 போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப உளவியலாளர் அப்படிங்கிற போஸ்டிங்ஸ் வந்து எம்ஏ, எம்எஸ்சி இன் சைக்காலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் இன் கிளினிக்கல் சைக்காலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அப்புறம் தமிழ், இங்கிலீஷ் பேச படிக்க தெரியணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் என்னையில இருந்து என்னைக்கு வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 19th August 2024 இருந்து 31st August 2024 வரைக்கும் வாங்குவாங்க. அது 5 o'clock வரைக்கும் வாங்குவாங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கன்சாலிடேட்டட் பே வந்து 23,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த போஸ்டிங் மனநல சமூக சேவகர் அந்த போஸ்டிங்ஸ்க்கு எம்ஏ சோஷியல் ஒர்க்கர், மெடிக்கல் ஆர் சைக்காட்ரி, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அப்புறம் தமிழ், இங்கிலீஷ் படிக்க பேச தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 23,800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங்ஸ் பத்தின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கு, அதை பார்க்கலாம். இப்போ நிபந்தனைகள் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, இது எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு டெம்பரரி ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு டெம்பரரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணல. பணியில் சேர்வதற்கு மேற்கண்ட நிபந்தனைகள் கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும். இதுக்கு வந்து நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி அனுப்பணும்னா எய்தர் போஸ்ட் மூலியமாவோ ஆர் கொரியர் மூலியமாவோ தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தோம்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணான்னா செங்கல்பட்டு.nic.in அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து இதுதான் வந்து அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு டைரக்டா ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த விண்ணப்பத்தோட சேர்த்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி சான்று, மதிப்பெண் சான்று, இருப்பிடச் சான்று,
அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி சான்று, கைவிடப்பட்ட அல்லது உதவி சான்று, முன்னாள் ராணுவத்தினர், பிற சான்றுகள். உங்களுக்கு என்னென்ன வந்து எலிஜிபிலிட்டி இருக்கோ அந்தந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 38th ஆகஸ்ட் தான் வந்து இதோட 31st ஆகஸ்ட் தான் இதோட லாஸ்ட் டேட். 5 மணி வரைக்கும் வாங்குவாங்க. 5 மணிக்கு மேல வர்ற அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதையும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்குள்ள போய் பார்த்தோம்னா என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணணும். எந்த போஸ்ட் அப்ளை பண்றோம் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், அப்புறம் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் வித் ப்ரூஃப். ஸோ இதுல வந்து ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் சர்டிஃபிகேட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும். ஆதார் நம்பர், அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன், விமன், விடோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எஸ் ஆர் நோவா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி, எனி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோ, இப்போ வந்து நீங்க கவுன்சிலர், சைக்காலஜி, சைக்காட்ரி, சோஷியல் ஒர்க்கர் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். பெர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீசெண்ட் போட்டோகிராஃப் வந்து இங்க அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கனாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதை பத்தி டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுறோம். தேங்க்யூ.